செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். தமிழ் இந்துல வேளாண் பொருட்களின் விலையேற்றத்தை பற்றி நல்ல யோசனையில களை புகாமல் இருக்கட்டும்ங்கிற தலைப்புல ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த விலையேற்றத்தை தடுக்கிறதுக்கு விலை நிலைப்படுத்தல் நிதிங்கிற ஒரு தொகுப்பு நிதியத்தை உருவாக்குறதுக்கு அரசு முடிவு பண்ணியிருக்குது. இது வரவேற்கத்தக்கது. விவசாய பொருட்களோட கொள்முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அரசு தீர்க்கணும் அப்படின்னு தமிழ் இந்து சொல்லுது. தினமலர்ல எம்பி எம்எல்ஏக்கள் நடத்தை பத்தி தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, நாகாக்கும் பண்பு அதிகம் தேவைங்கிற தலைப்புல தலையங்கம் வந்திருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் இந்த தபஸ்பால் மிக மோசமா பேசியிருக்கிறாரு. இதே மாதிரி மகாராஷ்டிராலையும் கர்நாடகத்திலையும் எம்எல்ஏக்கள் மோசமா நடந்திருக்கிறாங்க. இப்படி நடந்துக்கிறதுக்கு மக்கள் பிரதிநிதிகளோட தனித்தகுதி, இப்படி நடந்துக்கிறது மக்கள் பிரதிநிதிகளுடைய தனித்தகுதி மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலை மாறணும் அப்படின்னு தினமலர்ல தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தினத்தந்தியில இன்னைக்கு வர இருக்கிற ரயில்வே பட்ஜெட்டை பத்தி ரயில் பயணிகள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற தலைப்புல ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. ரயில் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு பாஜக வாக்குறுதி கொடுக்கல, அதன்படி கட்டண உயர்வை ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. ரயில்வே நவீனப்படுத்துறதுக்காக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதையெல்லாம் நிறைவேற்றணும். கிடப்பில் இருக்கிற தமிழக ரயில்வே திட்டங்களையும் நிறைவேற்றணும்னு தினத்தந்தி தலையங்கம் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர இருக்கிற மத்திய பட்ஜெட்டை பற்றி தலையங்கம் வந்திருக்கு. இது பொதுவாக புது அரசாங்கத்தோட முதல் பட்ஜெட்டு ஸ்மாரா தான் இருக்கும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்பவே சொல்லுது. பொதுவாக புது அரசாங்கத்தோட முதல் பட்ஜெட் ஸ்மாரா தான் இருக்கும், ஆனால் பெரிய மாற்றங்களை கொண்டு வர போறதா வாக்குறுதி கொடுத்து மோடி ஜெயிச்சிருக்காரு. இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளுக்கு பாஜகவும் ஒரு காரணம். காங்கிரஸ் அரசோட பல தவறான சட்டங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்ல மோடியோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பத்தி தலையங்கம் வந்திருக்குது. பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு பத்தி விவாதங்கள் நடக்கும். விலைவாசி உயர்வு, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோட இந்துத்துவ பேச்சு அப்படின்னு விவாதிக்கிறதுக்கு வேற பிரச்சனைகளும் இருக்கு. எதிர்கட்சிகள் வரிசையில மாநில கட்சிகள் தான் இருக்கு. அந்த கட்சிகளை இணைக்கிறதுக்கு பொதுவாக எதுவும் இல்லை. காங்கிரசும் பலவீனப்பட்டு போயிருக்குன்னு நாடாளுமன்ற சூழலை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கவர்னர் நியமனங்கள் பத்தி தலையங்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசோட பிரதிநிதிகள் தான் கவர்னர்கள். இப்ப இருக்கிற எல்லா கவர்னர்களுமே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்கன்னா புதிய அரசுக்கு தேவையானவங்களை கவர்னர்களாக நியமிக்க வசதியா இருக்கும். ஓய்வு பெற்ற அதிகாரிகளையும் தோற்ற தலைவர்களையும் தான் காங்கிரஸ் கவர்னர் ஆக்கிச்சு. பாஜக அப்படி செய்யாம நேர்மையான திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. இப்போ நியூஸ் உங்கள் சாய்ஸ், நீங்க முக்கியமாக நினைக்கிற செய்தியை பற்றி பேசலாம். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்கிற 1492 கம்பெனிஸில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு பெண்ணாவது இருக்கணும்னு சொல்லி செபி ஒரு ரூல் சமீபத்தில் போட்டாங்க. அது அக்டோபர் 1 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணணும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் 91 கம்பெனிலேயோ என்னமோ தான் ஒரு பெண்ணை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு பெண் இருக்கிறத இது பண்ணியிருக்காங்க. மற்ற 962 904 கம்பெனிலையும் இன்னும் போடலை. அப்போ இது ஏன் இந்த மாதிரியான ஒரு இது? ஈவன் ரிலையன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தன்னுடைய ஒய்ஃபை தான் போர்ட் ஆஃப் டைரக்டரில் இந்த சட்டம் வந்த பிறகு கொண்டு வராரு. அப்போ வேறு பெண்கள் இல்லையா? அந்த ஹை லெவலில் இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக ஆக்கக்கூடிய அளவுக்கு எந்த கம்பெனிலையும் எந்த பெண்ணும் அந்த லெவலில் இல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இது எழுப்புகிறது. ஷானவாஸ், இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற செய்தியை பற்றி சொல்லுங்கள். பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான அங்கீகாரங்கள் என்பது இன்றைக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட கட்சிகளிடையே கருத்தொற்றுமை இல்லை. இவர்கள் அவர்களை காரணம் சொல்லுகிறார்கள், அவர்கள் இவர்களை காரணம் சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அதிகார மறுப்பு என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். அது அரசு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தனியார் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான பங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் தொடர்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நான் இன்றைக்கு சொல்ல விரும்புவது, இன்றைக்கு நாளிதழ்களில் ஒரு மத்திய அரசு ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஆங்கில பத்திரிகையில் ஆங்கிலத்தில் விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் பத்திரிகையில் ஹிந்தியில் விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. முதலில் நான் இந்த விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்பிறகு ஆங்கில பத்திரிகையிலும் அந்த விளம்பரம் வந்திருப்பதை பார்த்து, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டதை பார்த்து, ஓ, இது ரயில்வே அமைச்சகம் கொடுத்திருக்கிற விளம்பரம், ரயில்வே பட்ஜெட் தொடர்பான விளம்பரம் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. தமிழ் நாளிதழில் அரை பக்கம் இந்தியில் விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வி. நம்முடைய வரிப்பணத்தில் எனக்கு தெரியாத ஒரு மொழியில், எனக்கு தெரிந்து நான் படிக்கக்கூடிய, காசு கொடுத்து வாங்கி படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் என் மீது இந்த மொழியை எதற்கு திணிக்க வேண்டும்? இது தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இந்த மொழி தெரியும்? தமிழ்நாட்டில் தினத்தந்தி என்பது சாமானியர்கள் படிக்கக்கூடிய பத்திரிகை. முடிதிருத்தும் நிலையங்கள், தேநீர் கடைகளில் பெரும்பாலும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகை என்பது நமக்கு தெரியும்.
அவர்களுக்கு இந்த மொழியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர்கள் சமூக வலைதளங்களில் இந்தியில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பிய போது தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு மத்திய அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் வந்தபோது அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா, இது இந்தி பேசும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த உத்தரவு பொருந்தும் என்று சொல்லி ஒரு சப்பை கட்டு கட்டினார்கள். அது அப்பட்டமான பொய் என்பதை இன்றைக்கு இந்த பத்திரிகை விளம்பரம் நிரூபித்திருக்கிறது. இந்தி பேசாத தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இது தொடர்பாக எதையும் சொல்ல விரும்புறீங்களா? அது ஹிந்தி திணிப்புன்னு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன் தந்தி நினைச்சிருந்தா நிராகரிச்சிருக்கலாம். அப்ப என்ன நடந்ததுங்கிறத ஆங்கில பத்திரிகையில் ஆங்கிலத்தில் தான் விளம்பரம் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. அப்ப தமிழ்நாட்டு பத்திரிகைக்கு ஹிந்தியில விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸும் இருக்கு. ஏன் அந்த விளம்பரம் யார் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பாங்க. கொடுக்கிற மத்திய அரசு தான் இங்க நம்ம கேள்வி கேட்க முடியும். வாங்கி போட்ட தினத்தந்தியை போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஏன் ஹிந்தியில வாங்கி போட்டீங்க, மராத்தியில வாங்கி போட்டீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. காசு கொடுத்தா அவங்க போடுவாங்க. ஆனால் காசு நம்முடைய காசு, மத்திய அரசினுடைய காசு, நம்முடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய காசு. எனக்கு தெரியாத, எனக்கு தேவையில்லாத ஒரு மொழியை என் மீது திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது இந்தி படிக்க வேண்டுமா, ஆங்கிலம் படிக்க வேண்டுமா, மராத்தி படிக்க வேண்டுமா, அரபி படிக்க வேண்டுமா என்பதை நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நீ இதைத்தான் படித்துக் கொள்ள வேண்டும், இப்படி இந்த நான் கொடுக்கிற மொழியில் தான் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் மீது திணிக்க வேண்டிய அவசியம் என்பதுதான் என்னோட கேள்வி. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.